மக்கள் தமிழர்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ZATCO Eve மாடல் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. என்னோட பட்ஜெட் வந்து வெறும் 10,000க்குள்ள தான். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல வந்து புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது உங்கள் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ZATCO Eve பாக்ஸ் மேலே வந்து உங்களுக்கு நேட்டிவ் 720 பிக்சல் ஃபுல் HD சப்போர்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இங்கே பாருங்கள், இதான் ஹைலைட்டு. 10,000க்குள்ள ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஜெக்டர் வந்து பில்டின் ஸ்பீக்கர், எலக்ட்ரானிக் கீஸ்டோன் சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஃபோக்கஸு. ஸோ 15,990. பட் இது வந்து 15,000 கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து மல்டிமீடியா அதே தான், சேம் கொடுத்ததான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுவும் விசிடெக்கில் ஒரு மாடல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் இதுவும் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெஷ் போட்டு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்சசரிஸ் எடுத்ததுமே அக்சசரிஸ் தான். ஒரு ஏவி போட்டு உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 பின் பவர் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ ரிமோட்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, நார்மல் யூஸ்வல் ரிமோட்டு தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த போட்டில் வாங்கினீங்கன்னா இருக்கும் பாருங்கள், பவர் பட்டனு. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு ரிமோட்டு. ட்ரிபிள் செல் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்லுமே அவங்களே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்டு வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ZATCOவோடது. ஸோ இது யூஸ்வலாக வரது தான். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். ஸோ இங்கே பாருங்கள், யூசர் மேனுவல் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஃபோக்கஸாக இருக்கட்டும், ரிமோட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இந்த பக்கம் திரும்பிங்கன்னா ப்ரொஜெக்ஷன் கனெக்ஷனு, அப்புறம் வாரண்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்தால் ப்ரொஜெக்டர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்க ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர் ZATCO அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரில்டு அதை பாருங்க, இங்கே பாருங்க, பிளாக் கலர் சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ஷுட் பி கிளீன்ட் ஒன்ஸ் அ மந்த். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், வெட்டாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அதை பற்றி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் மைனஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க், ப்ரொஜெக்டரோட பேக் சைடு இதெல்லாம் மெயின். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது பவர் கேபிள் பின் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI போட்டு தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. IR ரிசீவர், 2 USB போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற டஸ்ட் ஃபில்டர் எப்படி ஓப்பன் பண்ணணும். ஏன்னா சைடில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பட் எப்படி ஓப்பன் பண்ணணும் நிறைய பேர் தெரியாது. ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் தனியாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ டஸ்ட் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே போட்டுருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கிற ஃப்ரெஷ்னல் லென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீக்கராக இருக்கட்டும், பார்க்கிங் கேபிள் ஆகட்டும், எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு மந்த்லி இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எண்டில் வந்து சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் வந்து லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டஸ்ட் ஃபில்டர் உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு. அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு IR ரிசீவருக்கான சென்சார். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZATCO Eve LED லேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் இருக்குது. ஸோ 4 அந்த ப்ரொஜெக்டர் வைக்கிறதுக்கான 4 டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அவங்க கூடவே வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து என் கையில் இதை வச்சு பார்க்குறேன். சைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, போர்ட்டபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் ப்ரொஜெக்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ZATCO பிக்சல் வாங்கலாமா இல்லை ZATCO Eve வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோம். இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 331 கிராம்ஸ் தான் வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து வெயிட் இருக்குது. ஸோ எந்த பக்கம் வச்சாலுமே அதே வெயிட் தான் இருக்கணும். ஸோ 331, சரிங்களா? 331 கிராம்ஸ் இந்த ப்ரொஜெக்டோட வெயிட்டு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். மேலே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் எரியும். ஆன் பண்ணோடனே அது மாறிடும். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ZATCO Eve அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ HDMI டிஃபால்ட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறதுனால அது டிஃபால்ட்டாக HDMIக்கு போயிடுது. நீங்கள் இல்லை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்துடும். HDMI இன்புட் சோர்ஸு, அதில் வந்து ஹோம் பேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நான் என்ன கவனிச்சேன்னா உங்களுக்கு குறைஞ்ச டிஸ்டன்ஸ்லேயே வந்து பெரிய ஸ்க்ரீன் வந்து இதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நான் வந்து ஜூமை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் 100 இன்ச் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து காட்டல. பட் ஃபுல்லாக வந்து எட்ஜு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ்லேயே, சரிங்களா? இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஹோம் பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஆண்ட்ராய்டு எதுவும் கொடுக்காதனால மூவி, மியூசிக், ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு அது வந்து பென்ட்ரைவ் 2 USB கொடுத்துருக்குனா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HDMIனால அதில் 5 TV ஸ்டிக்கு, இல்லை வந்து ஆண்ட்ராய்டு MI பாக்ஸு இல்லை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் 5.0 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சவுண்ட் பார் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த லேக்கும் கிடையாது. அதே மாதிரி ப்ளூடூத் ஆன் ஆஃப் இருக்குது.
நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிங்கன்னா பிக்சர் செட்டிங்ஸு. பிக்சரில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து 50-50ன்னு ஃபுல்லாக இருக்கிறத டைனமிக் மூவ் பண்ணாமல் யூசர் செட்டிங்ஸில் வந்து மைல்டுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் யூசரில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ இது எதுக்குன்னா சப்போஸ் லைட் போட்டுட்டு என்னால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், கலரு, ஷார்ப்னஸ், கலர் டெம்பரேச்சர், நாய்ஸ் ரிடக்ஷன். இங்கே நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா அதில் இருக்கிற நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அது வந்து மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது நாய்ஸ் ரிடக்ஷன்லேயே. இது வந்து பிக்சர் செட்டிங்ஸ். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனீங்கன்னா சவுண்டில் வந்து உங்களுக்கு சவுண்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெபிள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மூவி, மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, யூசர். சரிங்களா? இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர் மோடு ஃப்ரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியரு, சீலிங்கு, ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தலையில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். சாஃப்ட்வேர் அப்டேட் யூஎஸ்பி மூலிமா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வெர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் வெர்ஷன் அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஜூம் வந்து 94% தான் வச்சிருக்கேன். 100% வரைக்கும் ஜூம் பண்ணலாம். கீஸ்டோன் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் கீஸ்டோன் +or-15 டிகிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் கீஸ்டோன் கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களால் வெர்டிகலாக தான் இது பண்ண முடியும். ஹரிசாண்டல் வந்து கீஸ்டோன் கிடையாது. இந்த பக்கம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இந்த பக்கம் தான் டில்ட் பண்ணலாம் 15 டிகிரிக்கு. சரிங்களா? -4 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டில்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் உங்களால் இந்த +40, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு -40 +or-40. ஸோ வெர்டிகல் கீஸ்டோன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறது. +4ல் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் வந்து காமிச்சிடணும் உங்களுக்கு ஒரு தடவை. ஜூம் வந்து 92லேருந்து உங்களுக்கு மைனஸ் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகலான்னா 70 வரைக்கும் போகலாம். அங்கே பாருங்கள் 80, 70, 75 அது வரைக்கும் போகலாம். செட்டிங்ஸ் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. சோர்ஸில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா HDMIயில் போய்ட்டு நீங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ செட்டிங்ஸ், டிஸ்பிளே அண்ட் சவுண்ட், ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு இதில் என்னென்ன சப்போர்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல், மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸ், HDR சப்போர்ட் கிடையாது, டால்பி விஷன் கிடையாது. ஆடியோ கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணும். பட் டால்பியில் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா என்ட்ரி லெவல் ப்ரொஜெக்டரில் இதுவே வந்து ஜாஸ்தி தான். உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஷ் அவுட்லாம் ஆகலை. பிக்சலும் அந்த அளவுக்கு 720 பிக்சல் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லூமன்ஸ் டெஸ்ட்டு மற்ற டெஸ்ட் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் 2000 சம்திங் வருது. நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2800. அதாவது மற்ற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2000 தான் கொடுப்பாங்க என்ட்ரி லெவலில். இவங்க வந்து 3000 சொல்லியிருக்காங்க. பட் 3000 வரல. நான் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. 2818 தான் உங்களுக்கு கரெக்டாக லூமன்ஸ் வந்து வருது. இது வந்து லூமன்ஸ் டெஸ்ட். இந்த ப்ராஜெக்டோட நாய்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் இருந்துச்சுனாலே நாய்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இந்த ப்ராஜெக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசுறது நிறுத்திடுறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு 60 அதுக்கு மேலே தாட்டல. ஸோ ஃபேன் வந்து நல்லா டிசைபேட் பண்ணுது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்குமானா கிடையாது. 5 வாட் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாமா, நான் வேறு எதாவது ஸ்பீக்கர் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதில் கொடுத்துருக்க ஆடியோ வந்து அந்த அளவுக்கு இல்லை. 5 வாட்டுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து சவுண்ட் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு கிடையாது. 60க்கு மேலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. சரிங்களா? இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஏர் வெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து காற்று டிசிபேட் ஆகிற மாதிரி. ஸோ உள்ளே இருக்க ஹீட்லாம் வர இடத்துல 1 or 2 தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 99 அதாவது 80 தான் உங்களுக்கு லென்ஸில். மேலே கை வச்சிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுமானா கிடையாது. 97. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி டெம்பரேச்சர்னு பார்த்தா ப்ரொஜெக்டரோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. 78 தான். மேலே வந்து கொஞ்சம் ஹீட் இருக்குது தான். இங்கே பாருங்கள் 96 இருக்குது. லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89. ஸோ இது வந்து 8 hours வந்து யூஸ் பண்ணியாச்சு இந்த ப்ரொஜெக்டரை. ஸோ யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் நான் வந்து 8 hours வந்து ரெக்கமெண்ட் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். பட் நீங்கள் வந்து 8 hours கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் டெஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டோட வீடியோ டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லைட் போட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ 3000 லூமன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது. கிட்ட வந்தால் பிக்சல்ஸ் வந்து உடையதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பிக்சல்ஸ் வந்து அந்தளவுக்கு உடையல. ஸோ இது வந்து லைட் போட்டு உங்களுக்கு கொடுக்குற கிளாரிட்டி. ஸோ இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்படி பாருங்கள், வேறு லெவல் வீடியோ. ஸோ 2 ப்ரொஜெக்டருமே ஆக்சுவலாக விசிடெக்காக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு ZATCO Eve'ாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான், ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஒரே விலையும் கூட. 8000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ஸோ இந்த 2 ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் எந்த ப்ரொஜெக்டர் வேணாலும் வாங்கலாம். எது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் விசிடெக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம், ZATCO Eve ப்ரிஃபர் பண்ணலாம். 2 ப்ரொஜெக்டருமே வந்து ரிவ்யூ நான் வந்து ஒன்று தான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏன் வந்து நான் பண்ணாமையே சொல்கிறேன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால், இந்த 2 ப்ரொஜெக்டரோட இம்போர்ட்டர், அதாவது விசிடெக்காக இருக்கட்டும் இல்லை ZATCOவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து சைனாலேருந்து தான் அந்த ப்ரொஜெக்டர் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரே மாடலில் தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்த இம்போர்ட்டர்ஸ் வந்து வேறு யார் இருந்தாலும் மேனுஃபேக்சரர் ஒன்று தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 2 ப்ரொஜெக்டருமே ஒரே கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். அதில் வந்து லோ எண்ட் ப்ரொஜெக்டர்ன்றதுனால அவங்க வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. பட் இதே வந்து பெரிய ப்ரொஜெக்டர், அதாவது நல்ல ஹை ரெசல்யூஷன் இருக்க ப்ரொஜெக்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். 2 ப்ரொஜெக்டருமே நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ட்டில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. ப்ரொஜெக்ட் வந்து இப்போ அமேசானில் கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக திருப்பி வந்து அமேசானில் ரீஸ்டாக் வந்து வரும். வந்து பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப ப்ளஸ் அப்படி மென்ஷன் பண்ணோன்னா, இந்த ப்ரொஜெக்ட்டில் ஜென்ரலாக ஷார்ப்னஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இமேஜ் வந்து பிரைட்டர் அண்ட் கிளியராக இருக்குது. 10,000 ரூபாய்க்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து 8000 ரூபாயில் வாங்கணும். நல்ல ப்ரொஜெக்டர் சின்னதாக இருக்குது. ஸோ பிக்சல் கூட ஒரு 2000 போட்டால் இது வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். 720 பிக்சல் ரெசல்யூஷன் தான். 1080 பிக்சலுக்கும் 720 பிக்சலுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எப்போனா நீங்கள் 100 இன்ச் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இமேஜ் குவாலிட்டி நீங்களே பாருங்கள், அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதே நான் சொல்கிறேன்னா 100 இன்ச் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்டர் 8000 நீங்கள் தாராளமாக இப்போ வாங்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரொஜெக்டர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் அடுத்த செக்மெண்ட்டில் இருக்க ப்ரொஜெக்டர் வாங்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை.